சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். நான் வாங்கின அடி இந்த சந்தில் அந்த சந்தில் இல்லை, எந்த சந்தில் போனாலும் அடி வாங்கியிருக்கேன்னு தைரியமாக சொல்கிற மாதிரி தான் கடகத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. அதில் வக்கரமாக சனி எப்போ ஆரம்பிச்சுதோ இன்னும் அடி பலமாக இருக்குது, தாங்க முடியல. ஆக்சுவலாக இவெல்லாம் அடிக்க மாட்டான்னு நினச்சிருப்போம், அவங்களாம் அடிச்சிருப்பாங்க. லாபத்தில் குரு வந்து உட்காருக்கும் பொழுது பெரியவங்கனாலேயே பிரச்சனை வந்திருக்கும். செம பணம் வரும், எந்த பணத்தை விட்டிங்களோ அந்த பணம் வரும், எந்த பதவி போச்சோ அந்த பதவி வரும், எந்த பதவி உங்களுக்கு வரலையோ அந்த பதவி வரும், ஒரு ப்ரமோஷன் வரும், டிரான்ஸ்ஃபர் வரும், அப்பாவுடைய சொத்து பத்திரம் உங்கள் பேரில் வரும். இந்த மாதிரி மூலப்பத்திரத்தில் கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், பெரிய ஆசை ஒன்று நிறைவேறும். கடகத்துக்கு வந்து இப்போ டைம் சூப்பர் டைம். அதே மாதிரி ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா சார் வணக்கம். சார் வணக்கம், நமஸ்காரம். குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்னா என்ன சார்? அதாவது முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும், குருங்கிறது மங்களகாரகன், சுபகாரகன். மங்களங்கள் வீட்டில் நல்லது நடக்கணும், கெட்டி மேலே சத்தம் கேட்கணும், வீட்டில் குவா சத்தம் கேட்கணும், வீட்டில் எப்போவுமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும். லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணும். ஒரு மனுஷன் வந்து நிறைய பேருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட நிறைய தடைகள் தாமதங்கள் எல்லாமே பண்ண முடியாது. தே கெட்ஸ் ஹோல்டு. ஆக்சுவலாக ஒரு இடத்துல லாக் ஆகி உட்காந்துப்பாங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே உட்காந்துருப்பாங்க, அதுக்கு மேலே அவங்களால வளர முடியாது. நிறைய இடங்களில் பின்னுக்கு குத்துற ஆள் நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க. இதெல்லாம் பேசிக்கலாக ஒரு ஜாதகத்தில் குரு நீச்சம் அடையும் பொழுது, குரு பாதிக்கும் பொழுது, குரு கெட்டு போகும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். சில பேருடைய ஜாதகத்தில் ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, குரு வக்கரமாக இருக்கும், சனி வக்கரமாக இருக்கும். பிறப்பு ஜாதகத்திலே அப்படி இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே இந்த ஒரு டைமிங்கிறது ஒரு பீக்கை டச் பண்ணும். இப்போ குரு வக்ரமா ஜாதகத்தில் இருக்குன்னா ஒரு பேசிக்கா அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அது எப்படி சார் கண்டுபிடிக்கும்? ஒன்று, அவங்க வந்து ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் இடத்துல குரு வக்ரான்னு வைங்க, இம்மெட்டீரியல் ஆஃப் எந்த ஹவுஸாக இருந்தாலும் மேட்டர் கிடையாது, எந்த பாவமாக இருந்தாலும் கரெக்ட் கிடையாது. 7ஆம் இடத்துல குரு வக்கரமாச்சுன்னா ஃபேமிலி லைஃப்பில் சிக்கல் கொடுக்கும். அந்த குரு வக்கரமாக இருந்து ஒருவேளை வரக்கூடிய நபருக்கும் வக்கரமாக இருந்ததுன்னா ஃபேமிலி ஆரம்பிக்கிறதே ஒரு பிரச்சனையில் ஆரம்பிச்சிருக்கும். அப்போ என்ன நடக்கும், அவங்க வந்து இது வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டான்னு விட்டுருப்பாங்க. 8 மாதத்துக்கு அப்புறம் அதே பொண்ணு வரும், மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். பக்கத்தில் வந்து மேரேஜ் பிரேக் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பையனை கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எது வேண்டான்னு சொல்லி நம்ம தட்டி விட்டுறோமோ அவங்களே கல்யாணம் பண்ணுற மாதிரி நிலைமை வரும். இதே குரு வக்கரம் 5ஆம் இடத்துல அப்படின்னா குழந்தை பிறப்பு தாமதமாகும். இந்த குரு 5ஆம் இடத்துல வக்கரம்னா பெரிய சூக்ஷ்மம் புரிஞ்சிருக்கு. போன ஜென்மத்துல எந்த குழந்தை வேண்டான்னு நீங்க வந்து கர்ப்பத்தை கலைச்சிருக்கீங்களோ அதே குழந்தை மட்டும் மறுபடியும் பிறக்கும். அந்த குழந்தையுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா, சாக்ஷாத் உங்க தாத்தா எப்படி இருப்பாரோ, அப்பா சைடு இருக்கக்கூடிய தாத்தா. ஆனா கரெக்டா அந்த குரு வக்கரமா கோச்சாரத்துல வரும்பொழுது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களே வந்து உட்காந்து பேசி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை குறைச்சு செட்டில்மெண்ட்ல முடிச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் கிரெடிட் கார்டில் வாங்கின கடன் இப்படி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட டைமில் தான் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்காந்துக்கும். இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் நமக்கு மிராக்கலாக தெரியும். லக்னத்துக்கு குரு வக்கரமாக இருக்குன்னு வைங்க, அவங்களுடைய எண்ணங்கள், தாட் ப்ராசஸ் எல்லாமே பின்னோக்கி இருக்கும். பின்னோக்கினா பழசுலேருந்து ஆரம்பிக்கிறது. ஒருத்தரோட புது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, அந்த தொழில் வந்து புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு வெற்றியோட அடி தொழில் ஆரம்பித்து வேண்டான்னு விட்டுட்டு போயிருக்கக்கூடிய இடத்த நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து மேனேஜராக உட்காந்திங்கன்னா கட அந்த தொழில் வளர்றது கண்கூட பார்ப்பீங்க. அவங்க வந்து அந்த ரெட்ரோகிரேடுன்னு சொல்கிறது ரிஃபர்பிஷ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரெட்ரோஃபிட்னு சொல்லலாம். இதெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள். ஆனால் என்ன அர்த்தம்னா பழச புதுசாக்கக்கூடிய தன்மை அந்த குரு வக்கரமாகும் பொழுது நடக்கும். அது லக்னத்தில் இருக்கும் பொழுது இவங்க மூளை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீரியம், அது எந்த நட்சத்திரங்கள்ல இருக்கு, எந்த பாவகத்தை தடர் கொண்டிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும் பொழுது அதோட வேலை பயங்கரமா இருக்கும். அந்தந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட வேலைகள் செய்யுமோ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குரு வக்கரம் பேசின்னு இருக்கோம்ல, இன்னொரு 5 மாசத்துக்கு குரு வக்கரம். இப்போ அக்டோபர் 10 அடுத்த வருஷம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கரம். பிறப்பு ஜாதகங்கள் இப்படி வக்கரமாக இருந்ததுன்னா இவங்களுக்கு அந்த அக்டோபர் நவம்பரில் சரியான பீக்கை டச் பண்ணும். அது எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும்னு ஒரு அவங்க லக்னத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணோம். நிறைய பேர் ராசி பலன்னு எடுத்துப்பாங்க, ஆனால் லக்னத்துலேருந்து பார்க்கும்பொழுது அதோட ரிசல்ட் அதிகமாக இருக்கும். நாடி ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது குரு தான் ஜீவகாரகன். ஜீவகாரகன்னா குரு, கர்மாவிற்கு காரகன் அப்படின்னா சனி. நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். அந்த குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எந்த இடத்துல குரு இருக்கோ, இப்போ கோச்சாரத்தில் குரு கனெக்ட் ஆகுதோ அங்கே தான் ரிசல்ட். உங்களுக்கு ஆன்சர் வந்து அந்த இடத்துல புதஞ்சிருக்கும்னு அர்த்தம். அதை நம்ம நோண்டி எடுக்கிறதா இந்த ப்ரோக்ராமோடைய இன்டென்ஷன், அவ்வளோதான். பொதுவாக பார்க்கும் பொழுது டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரிபேட் கிடைக்கும். தங்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்.
உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பெரிய புரட்சி ஏற்படும். அந்த விவசாய துறைகளில் அந்த ஒரு சப்சிடி மாதிரி விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி வெள்ளி வைரம் இது ரெண்டுலேயுமே பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. ஒன்று. ரெண்டாவது, குழந்தைகள் ஆரம்ப கல்வின்னு சொல்லுவோம். அதாவது ஆரம்ப கல்வின்னு நான் சொல்கிறது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்க்குள்ளே ஒரு குழந்தை வந்து இப்போ ப்ரீகேஜி, சில பேர் க்ரட்சுன்னு சொல்லி கூட டே கேர்னு கூட சேர்த்துறாங்கல்ல, அதுலலாம் ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேஷன், ஒரு பெரிய புரட்சி இதெல்லாம் வரக்கூடிய சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து கடகராசிக்கார லக்னக்காரர்களுக்கான இந்த குரு வக்ர பேச்சு எப்படி அமைய போகுது? குரு வக்கரத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ வாங்கின அடி பற்றி பேசிடணும். ஏன்னா சனி வக்கரமாக இருக்குது அஷ்டமத்தில். அஷ்டம சனியோடைய தாக்கம் யாருக்கு நல்லா பலிக்குதுன்னு பார்த்தா கடகத்துக்கு ஆல்ரெடி அவங்க சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், வடிவேல் கதை தான். அதாவது எங்கே போனாலும் நான் வாங்கின அடி இந்த சந்தில் அந்த சந்தில் இல்லை, எந்த சந்தில் போனாலும் அடி வாங்கியிருக்கேன்னு தைரியமாக சொல்கிற மாதிரி தான் கடகத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. அதில் வக்கரமாக சனி எப்போ ஆரம்பிச்சுதான் இன்னும் அடி பலமாக இருக்குது, தாங்க முடியல. ஆக்சுவலாக இவன்லாம் அடிக்க மாட்டான்னு நினச்சிருப்போம், அவங்களாம் அடிச்சிருப்பாங்க. லாபத்தில் குரு வந்து உட்காருக்கும் பொழுது பெரியவங்கனாலேயே பிரச்சனை வந்திருக்கும். நண்பர் போல வேடமிட்டு வீட்டுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க. நண்பர்கள்னால பிரச்சனை, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்னால ஒரு பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 2 பேர் காமன் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் தான் எனக்கு தெரியும், ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்டு எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கனால பிரச்சனை. அவநம்பிக்கை, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. அதாவது உங்களை நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வந்து ரிட்டர்ன் வந்திருக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு கஷ்டங்கள். குரு வக்ரம் அடையும் பொழுது கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜாதகத்திலே குரு வக்ரம்னு வைங்க, பிரச்சனையே கிடையாது. சம பணம் வரும். எந்த பணத்தை விட்டிங்களோ அந்த பணம் வரும், எந்த பதவி போச்சோ அந்த பதவி வரும், எந்த பதவி உங்களுக்கு வரலையோ அந்த பதவி வரும், ஒரு ப்ரமோஷன் வரும், டிரான்ஸ்ஃபர் வரும், அப்பாவுடைய சொத்து பத்திரம் உங்கள் பேரில் வரும். இந்த மாதிரி மூலப்பத்திரத்தில் கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். பெரிய ஆசை ஒன்று நிறைவேறும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்பிக்கை 100% நடக்கும். அதாவது இந்த குரு சோஸ்திரம் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுவோம், அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயாத் அஸ்மத் இஷ்டார்த்த சித்தை. அந்த 4வது லைனுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்க மனசுல என்ன சங்கல்பம் இருக்கிறதோ அது நடக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் அர்த்தம். இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல குரு வக்ரம் அடையும் பொழுது, குருமார்கள் பாதம் பணிந்து நம்ம வணங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அஸ்மத் இஷ்டார்த்த சித்தையே நடக்கும். அதாவது உங்க சங்கல்பம், உங்க ஆசை, உங்க அபிலாஷைகள் என்ன இருக்கோ அது 100% நடக்கும். கடகத்துக்கு வந்து இப்போ டைம் சூப்பர் டைமு. அதே மாதிரி ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த தான தர்மங்கள் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். எப்படின்னா, ஒரு உண்டியல் மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். கடவுளுக்குன்னு சொல்லி நம்ம நேர்ந்து வச்சுருப்போம் நிறைய விஷயங்கள். ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நம்ம உடனே காலையிலேயே தலைக்கு குளிச்சுட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் ₹1 ₹2 காயின் போட்டு முடிஞ்சு வச்சுருப்போம். அது முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் உண்டியல் காணிக்கையில் போட்டு வரும். அந்த மாதிரி இப்போது அதாவது டொனேஷன் மாதிரி நீங்கள் வாங்கணும். ஒரு 4-5 பேர்கிட்ட வாங்கி நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும். அதை சேர்த்துட்டு கொண்டு போய் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் சமர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது பெரிய ஏற்றம் கொடுக்கும். இன்னொன்று, பலதானம் பண்ணணும். சூப்பரான ஒரு கூடை வாங்கிக்கணும். கூடையில் எல்லா 5 வகை பழம் வச்சுட்டு கொண்டு போய் மடாதிபதிகளுக்கு, சுவாமிஜி, இந்த இல்லைன்னா சித்தர்களுக்கு பலதானம் பண்ணிட்டு வரும்பொழுது நீங்கள் என்ன ஆசை வச்சுருக்கீங்களோ, உங்கள் லைஃப்பில் கோல் என்ன இருக்கோ, உங்கள் சங்கல்பம் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ பேசிக்லி டைமிங் அப்படிங்கிறது 2 விதமாக ஆசிலேட் ஆகும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 80% நல்லா இருக்குன்னே சொல்லலாம். சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.